என்று நீ கலங்கி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் கர்த்தர் துருதியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆகவே உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் நீ கண்ணீர் விடணுமோ தவிர எந்த மனிதர்களிடத்திலும் நீங்கள் கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் அவங்க இடத்துல நீங்கள் சென்டிமெண்ட்டாக கண்ணீர் வடிச்சிங்கன்னா நிச்சயமாய் அந்தவுடைய கண்ணீருக்கான பலன் கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். அவர் உனக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி பாருங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே. இந்த 10 மாதம் எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை சறுக்கல்கள் நம்முடைய வாழ்வில். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ விபத்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு அடிபட்டு கீழே விழுந்திருந்தா இன்னைக்கு படுத்த படுக்கையாக இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த விபத்து வேற யாருக்குன்னா ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விபத்தெல்லாம் சந்திச்சுட்டு நம்ம சாதாரணமாக வந்து நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத வேதனைகள் உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை நம்புறதுனால, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அதையெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காம ஆண்டவரை துதிக்கும்படி எழும்பி நின்று இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த 10 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் இந்த 11வது மாதமும் உங்களை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் கண்ணீரை யாரும் காண முடியல, யாரும் எனக்கு பதில் கொடுக்கல, நான் அழுது அழுது புலம்புறேன், இரவும் பகலுமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், யார் என்னிடத்தில் வந்து விசாரிப்பார்கள் என்று சொல்லி யாரும் என்னை விசாரிக்கவில்லையே, யாரும் என்னுடைய கண்ணீருக்கான பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் அவர் பதில் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு அவரை துதிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பலன் கொடுப்பார். இன்றைக்கு அவருடைய திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். உனக்கு நல்ல காரியங்களை நான் செஞ்சிருக்கிற மகளே, நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிற மகனே, இன்னும் கூட நான் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அன்னைக்கு எல்லா நிலைமைகளிலும் கூட இருந்து எல்லாவற்றையும் நல்லா பார்த்து அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்த ஒரு பேதுரு தான் இயேசுவை சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தார். ஆண்டவர் உயிர் தெழுந்து திரும்ப வந்து பேதுருவை பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் மீது அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். இன்றைக்கு நம்ம கூட சில பாவத்தினால, சில பிரச்சனைனால, சில போராட்டத்தினால ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம், ஆண்டுடைய அன்பை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு, மகளே என்னை நேசிக்கிறாயா, மகனே என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்களேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ஆவியில் பலனடைவீர்கள். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்புவார். அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைத்து உங்களை வழிநடத்துவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உன்னுடைய கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் உன் கண்ணீருக்கான பதிலை கொடுத்து உன் சத்துருகளுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, நீ லட்சியம் அடைவதில்லை. பயப்படாதே, இனி உன் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது உன் கஷ்டத்தை. அந்த அளவுக்கு நீ சந்தோஷத்தில் இருப்ப. அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதனால கேட்குறேன், மகளே என்னை நேசிக்கிறாயா? ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிப்போம். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று சொல்லுவோமா? உன் பாவம் யாவும் சுமப்பேன், பாதம் தன்னிலை பாரவா. என்னை நேசிக்கின்றார்
நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் கோரத்தை பாவத்தின் முடிவினை கோரத்தை பாவத்தின் முடிவினை பரியாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காக. அன்பு சகோதரனே, உனக்காக அவர் பலியானார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு அவருடைய திரு ரத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சொல்லுவோம், என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உம்மை இழந்ததினால். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உம்மை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுவோமா எல்லாம், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட அப்பாவை பார்த்து உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். எல்லாம் அப்படி ஆண்டோட கரத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன், எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, என்னை மீட்டுக் கொண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவரே, என்னை உயிர்ப்பித்தவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறப்பா. உம்முடைய கோர சிலுவை பார்த்தும் நீ சிந்தி ரத்தத்தை பார்த்தும் உம்மை நேசியாமல் இருக்க முடியுமோ? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. அந்த கல்வாரி கோர சிலுவை பார்த்தோம். இன்னும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கலனா, இன்னும் நீங்கள் மனக்கசப்போடு நின்று கொண்டிருப்பீங்கண்ணா, இன்னும் நீங்கள் வேதனையோடு நின்று கொண்டிருப்பீங்கண்ணா, என் மகளே, என் பிதா என்னை அனுப்பியதுனால உன்னை தேடி இந்த உலகத்தில் ஆசையாய் ஓடி வந்தேன். வானத்தை பூமி படைத்திருந்தும் கூட என் மக்கள் மீட்பில்லாமல் இருந்தார்கள், என் மக்கள் விடுதலை இல்லாமல் இருந்தார்கள். அவருடைய கண்ணீர் மாறலை, அவருடைய துக்கம் மாறலை, அவர்கள் துன்பம் பெருகினதுனால பிதா என்னை அனுப்பினார். நான் மானிடனாய் ஓடி வந்தேன், என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு மிருகத்தினுடைய இரத்தமோ ஒரு பறவையினுடைய இரத்தமோ உனக்கு பாவ விமோச்சனத்தை கொடுக்காது. எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக நானே என் பிள்ளைக்காக நான் பலியாகிறேன், நானே என் மகனுக்காக பலியாகிறேன், நானே என் மகளுக்காக பலியாகிறேன். என் அன்பு சகோதரியே, எத்தனை மீறுதல்கள், எத்தனை பாவங்கள்! என் அன்பு சகோதரனே,
ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாய் இருந்து கொண்டு எத்தனை மீறுதல்கள், எத்தனை துணிகரமான காரியங்களை செய்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை இழக்க ஆயத்தமா இல்லை மகளே. நான் உன்னை இழக்கிறதுக்காக வரல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். நான் உன்னை இழந்து போக வரல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க தான் உண்மை இழந்துட்டோம், ஆனா நீங்க நாங்க இழந்து போக கூடாது என்று உண்மை கொடுத்தீரே. எத்தனை பேர் தன்னுடைய இருதயத்தில் மனம் உணர்ந்தவர்களை சொல்ல முடியும்? உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? இன்னும் கூட நேசியாம இருப்பீங்களா? இதுக்கப்புறம் ஆண்டவரை நேசிக்காம இருக்க முடியுமா? வானம் பூமி படைத்திருந்தோ ஒரே கஷ்டம் தான், என் பிள்ளை நான் எழுந்துடக்கூடாது, என் மகனை நான் எழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தேன். பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. சொல்லுவோமா? தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. ஒப்பு கொடுத்து சொல்லு, உண்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட ஆமென் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி சிலுவை பார்த்தோம், என்னுடைய மனம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மனமாற ஒப்பு கொடுக்கிறேன், மனமாற ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா. இந்த விடுதலை நாளிலே உங்களுடைய திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை மன்னியும், என்னை மன்னியும். வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லா நல்ல கரங்களை தட்டி அவரை உணர்ந்தவர்கள் எல்லாம் அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி சிலுவையினால் உங்களுடைய சாபங்கள் மாறினது. அவருடைய கல்வாரி சிலுவையினால உங்களுடைய பாவங்கள் நிர்மூலமானது. அவருடைய கல்வாரி சிலுவையினாலே உங்களுடைய வியாதிகள் நிர்மூலமானது. அவருடைய கல்வாரி சிலுவையினாலே நமக்கு மீட்பு உண்டானது. இன்றைக்கு நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், இன்னைக்கு நாங்கள் விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவ மனுஷன், நான் கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறோம் என்றால் இயேசு சிலுவையில் என்னை மீட்டுக் கொண்டார். கல்வாரி சிலுவையினால் எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த அன்பை உயர்த்துவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 சொல்வோமா? நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம்
துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் வீரியம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. சொல்லுவோமா? என் வீரியமும் நீ, பலனெல்லாம் பலனெல்லாம் நீதானையா, என் வீரியமும் நீதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலனெல்லாம் நீதானையா, என் வீரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். எல்லாம் ஒருமனப்பட்டு சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால் அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அக்கினி அபிஷேகத்தை உணர்ந்து தேவ மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக நன்றி 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 நன்றி. இந்த காலை நேரத்தில் தெய்வீக வல்லமை உணர்ந்தவர்களாய் 10 மாதம் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி. இந்த 11வது மாதத்திலும் அற்புதமாய் நடத்துவார். நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உயிரான கிறிஸ்து வந்தா உறவுக்குள் வந்து விட்டே, என் உயிரான கிறிஸ்து வந்தா உறவுக்கு வந்து விட்டே. நன்றி ஜீசஸ். தேவ பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. உன் பிள்ளைகள் மீது ஊற்றுங்க, உன் பிள்ளைகள் மீது ஊற்றுங்க அப்பா, உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு பரிமாண தலத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த முதலாவது வாரத்தில் தேவ மகிமை ஊற்றப்படட்டும். எஸ் 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 எஸ். ஆமென். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாம் ஒருமனப்பட்டு கைதட்டி பாடி மகிழ்ந்து
ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். விசுவாசத்தோடு நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். Yes, Jesus. களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். களி கூறுவோம். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். இழக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். இழக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். எல்லாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியோடு களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இந்த நல்ல பிரசன்னத்தை உணர்ந்து கரங்களை தட்டி நன்றி, நன்றி,